இந்த ப்ரெசன்டேஷன் ஐடியா எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம சீமான் அண்ணன் கிட்ட இருந்தா வந்துச்சு. அவர் பிரச்சாரம் போகும்போதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியுது. ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதையை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய சீமான் அண்ணன்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ், நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. நான் போய் சாப்பிட போனேன்னா அவரே சமைச்சு எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து தம்பிக்கு இதை வச்சியா, தம்பிக்கு அதை வச்சியா, தம்பி சாப்பிட்டாரா, இதை சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. மற்றவங்களை நல்லா பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் அவர் அறிவை வந்து ரொம்ப ஷோ ஆஃப் பண்ண மாட்டார். அதாவது அவருக்கு இருக்கிற அறிவு வந்து ரொம்ப அதிகம். ஆனால் எனக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியாது. அதெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட பேச மாட்டார். அதே மாதிரி அரசியல்லேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் சினிமா பேச மாட்டார். யார் யாருக்கிட்ட என்னென்ன பேசணுமோ அதை மட்டுமே பேசுவார். அது ஒரு பயங்கரமான குவாலிட்டி. அதை நான் அவர்கிட்ட அப்சர்வ் பண்ணேன். அதை நான் யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சார் ஆக்சுவலாக அவரும் நான் பார்த்த ஒன் கியூட்.